வணக்கம். மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, இன்ட்ரின்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ. இத நம்மளுடைய இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இத பத்தின வீடியோ ஆல்ரெடி நான் ஒரு 2, 3 வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த வீடியோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே. இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம வந்துட்டு அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூவையும், அந்த எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூவும் நம்ம வந்து எப்படி அ பயன்படுத்தி, அத நம்ம வந்துட்டு நம்மளோட இன்ட்ராடே ட்ரேடுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த இதில பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமர முழுமையா ரீட் பண்ணிக்கோங்க. இங்க நம்ம குடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்க ஒரு பை, செல் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறதா எடுத்துக்காதீங்க. நீங்க வந்து ட்ரேடிங் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்தரா நீங்க மார்க்கெட்ட ஓனா அனலைஸ் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா, ஒரு நல்ல மார்க்கெட் எக்ஸ்பர்ட் கேட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ரேடிங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. வாங்க இப்ப நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலோட டெலகிராம் சேனலோட லிங்க்கும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நான் இப்போ கொஞ்ச நாளா வந்துட்டு அந்த டெலகிராம் சேனல்ல கொஞ்சம் ஆக்டிவா இல்ல. அது ஒரு சில விஷயங்கள். அது என்னுடைய ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா நம்ம வந்து டெய்லி அதில அப்டேட் அதாவது லைவ் மார்க்கெட்ல அப்டேட் இருக்கும். அது கண்டிப்பா நடக்கும். அதனால வந்துட்டு புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா, டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இன்ட்ரின்சிக் வேல்யூ, எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ அப்டின்னா, நெறைய பேருக்கு இந்த ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் மேக்ஸிமம் இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூனா என்ன? எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூனா என்ன? அப்படிங்கிறது மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். இத தெரியாத நண்பர்கள் நெறைய பேர் இருப்பீங்க. ஓகேவா? இந்த புதுசா ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ண வந்திருக்கவங்க நெறைய பேர் இருப்பீங்க. தெரிஞ்சிருந்தாலும் இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூவும், எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூவும் நம்ம எப்படி நம்மளுடைய இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் இதில நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ நம்ம வந்துட்டு கால்குலேஷன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸ்பாட்டோட கரண்ட் பிரைஸ் அதாவது கரண்ட் பிரைஸ் எங்கவோ அத நம்ம வந்துட்டு எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைக் பிரைஸோட நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம என்ன நடந்தது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸ்பாட் வந்துட்டு நான் அதாவது இன்னைக்கு ஓப்பன் ஆன பிரைஸ் நான் வந்து ட்ரேடிங் வியூ அடிப்படையில சொல்றேன். ஓப்பன் பிரைஸு. என்எஸ்சில வேற ஒரு ஓப்பன் பிரைஸ் இருக்கலாம். ஓகேவா? ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் முன்ன பின்ன இருக்கலாம். நான் இப்ப நம்ம கால்குலேஷன் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் வந்துட்டு ட்ரேடிங் வியூல ஒரு ஓப்பன் பிரைஸ் காட்டுது இல்லையா? அந்த ஓப்பன் பிரைஸ் அடிப்படையா வச்சு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இப்ப இன்னைக்கு ஓப்பன் பிரைஸ் என்ன அப்படின்னு காட்டுதுன்னு எனக்கு ட்ரேடிங் வியூல பார்த்தீங்க அப்படின்னா 24,413 ஓகேவா? 24,413 அப்படிங்கிறது எனக்கு ஓப்பன் காட்டுது. இத அடிப்படையா வச்சு நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணலாம். நான் எடுத்திருக்க ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து 25,350 எடுத்திருக்கேன். ஓகே. ஓகே. நான் ஆல்ரெடி கால்குலேஷன் பண்ணேன். இப்ப நம்ம இன்னொரு தடவ கால்குலேஷன் பண்ணிருவோம். ஸ்பாட் வந்து நமக்கு வந்துட்டு இண்டெக்ஸ் ஓப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,413 அப்படிங்கிறது ஓப்பன். ஓகேவா? அந்த ரவுண்ட் நம்பர் மட்டும் எடுத்துக்கிறேன் நான் வந்துட்டு. 413 ஓப்பன். நான் எடுத்திருக்க ஸ்ட்ரைக் பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24,350 அப்படிங்கிறத நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸ்பாட் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் எங்க இருக்கோ அத நான் போட்டுட்டேன். 413 அப்படிங்கிறத போட்டுட்டேன். 24,350 அப்படிங்கிறத நான் வந்துட்டு இங்க ஆட் பண்றேன். அதாவது மைனஸ் குடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரூ. 63 அப்படிங்கிறது இதோட ஒரிஜினல் வேல்யூ. அதாவது இந்த பிரீமியம் இப்ப நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த பிரீமியமோட ஒரிஜினல் வேல்யூ வந்து ரூ. 63 அப்படிங்கிறது தான் இதோட உண்மையான விலை. ஓகேவா? அப்ப இந்த பிரீமியம் ஓப்பன் ஆயிருக்குது எவ்வளவு பாருங்க. 24,350 பிரீமியம். எக்ஸாக்ட்டா ரூ. 178க்கு ஓப்பன் ஆயிருக்கு. அப்ப 178 மைனஸ் ரூ. 63 நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே டைம் வேல்யூ. இது இன்ட்ரின்சிக் வேல்யூ, இது ஒரிஜினல் விலை. அடுத்து இருக்கிறது வந்துட்டு எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிம்பாங்க. அததான் டைம் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்ப நம்ம அத பார்க்கலாம். ரூ. 63 அப்படிங்கிறது இதோட ஒரிஜினல் விலை. ஓகேவா? நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. 178 மைனஸ் 63 அப்படின்னு நம்ம குடுத்தோம் அப்படின்னா, ரூ. 115 அப்படிங்கிறது தான் எக்ஸாக்ட்டா இதோட டைம் வேல்யூ. ஓகேவா? இங்க கீழ நான் குடுத்துருக்கேன். டைம் வேல்யூ வந்து ரூ. 115 அப்படிங்கிறது இருக்கு. இது ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் வந்த லோ எவ்வளோன்னு பாருங்க. ரூ. 87க்கு லோ வந்திருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த கேண்டில் உள்ள போயிட்டு மார்க்கெட் வந்துட்டு பாருங்க, அது ஓப்பனே ரூ. 126க்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? இது க்ளோஸ் வச்சது 126. அந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அந்த பிரைஸ் வந்து மேல அக்செப்ட் ஆகல. திருப்பியும் கால் ஆப்ஷன் ரூ. 115 கீழ வருது. அங்க திருப்பி பிரைஸ் அக்செப்ட் ஆகாம கால் ஆப்ஷன் மேல போயிருது. அதாவது இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இங்க ஆப்போசிட் நம்ம வந்துட்டு 2 கேண்டில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 24,350 அப்படிங்கிற கால்
கேண்டில் ஆல்ரெடி இதில வந்துட்டு வந்துரும். நம்ம புட் ஆப்ஷனோட கேண்டில வந்துட்டு இதில நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இத எப்படி பண்றது அப்படிங்கிறது நெறைய வீடியோக்கள்ல நான் இத பத்தி சொல்லியிருக்கேன். ஸோ நெறைய சொன்னாலும் புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் நெறைய பேர் வந்துட்டு வர்றாங்க. ஸோ அவங்க இத டவுட்ட கேட்கறாங்க. இப்ப நல்லா பார்த்துக்கோங்க. நான் இப்ப வந்துட்டு இதில கால் கேண்டில் மட்டும் தான் நான் வச்சிருக்கிறேன். ஸோ இப்ப நம்ம புட் ஆப்ஷன இதில கம்பேர் பண்ணுவோம். இது சேம் ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் 24,350 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸோ நீங்க ஸ்பாட் இந்த இருக்குல்லையா, அதில அந்த ஸ்டார் சிம்பல் நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க நெறைய பேர் வந்துட்டு. ஸோ இதில இந்த ஸ்டார் பார்த்து வந்தீங்கன்னா ஒரு சிம்பல் இருக்கும். ஸோ இத நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்ப கிளிக் பண்ணிட்டு இதில நம்ம என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் வருமோ அதில டைப் பண்ணிட வேண்டியதுதான். நிஃப்டி அப்படின்னு போட்டுட்டு, ஸோ கேப் போட்டுக்கோங்க. கேப் போட்டுட்டு 24,350 அப்படின்னு நீங்க குடுத்தீங்க அப்படின்னா மேல வந்துரும். ஓகேவா? ஸோ புட் வேணுமா? கால் வேணுமா? அப்படின்னு நம்ம கேட்குது. ஸோ எது வேணாலும் நம்ம வந்து எடுத்துட்டு அத நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் மேல கேட்கிறேன். ஸோ ஏப்ரல் 21 புட் ஆப்ஷன் நான் குடுக்குறேன். ஓகேவா? ஸோ நான் புட் ஆப்ஷன் குடுத்துட்டேன். ஓகே. புட் ஆப்ஷன் ஏன்னா எனக்கு புட் ஆப்ஷன் தானே வேணும். ஓகேவா? ஸோ புட் ஆப்ஷன் குடுத்த உடனே என்ன பண்ணணும்னா, இது வந்துட்டு சேஞ்சஸ் ஆகும். சைட் ஃபுல்லாவே வந்துட்டு சேஞ்சஸ் ஆயிரும். நம்ம என்ன இது கீழ இந்த பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு செட்டிங் பட்டன் இருக்கும். ஸோ அந்த செட்டிங் பட்டன்ஸ்ல போயிட்டு, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இது பிரசன்ட்ல இருக்கிறத ரெகுலரா மாத்திக்கோங்க. இப்ப என்ன ஆகும்னா, இப்ப நார்மல் அது வந்து பிரைஸ்க்கு வந்துரும். ஓகேவா? பெர்சன்டேஜ்ல இருந்தது வந்துட்டு பிரைஸ்க்கு வந்துரும். அப்ப இப்ப நமக்கு 2 கேண்டில் வந்துட்டு ஒரே விண்டோல நம்ம வந்துட்டு எடுத்துட்டோம். கால் ஆர் புட் 2மே வந்துட்டு ஒரே கேண்டில் நமக்கு வந்துரும். ஸோ இது சிம்பிள். நெறைய வீடியோக்கள்ல நம்ம இத பத்தி சொல்லியிருக்கோம், பேசியிருக்கோம். ஓகேவா? சரி. புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தான் இந்த அப்டேட். ஓகே. ஸோ இப்ப நமக்கு இதுல டைம் வேல்யூ என்ன வந்திருக்கு? ரூ. 115 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இதோட டைம் வேல்யூ. ஸோ மைனஸ் பண்ணிட்டோம் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூலேருந்து. ஸோ அடுத்த ஒரு 50 பாயிண்ட்ல ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதிலேருந்து ஒரு 50 பாயிண்ட் 115 அப்படின்னா, அப்போ 165ல ஒரு லைன் போட்டுக்கலாம் நம்ம. ஓகேவா? ஸோ 165ல ஒரு லைன் போட்டிருக்கீங்க. ஒரு 50 பாயிண்ட் கேப்ல. எதுக்காக இந்த 50 பாயிண்ட் கேப் அப்படின்னா, இப்போ ஆ ஒரு பிரீமியம்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் கிரிக்ஸ்ல வந்துட்டு டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டெல்டாங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பிரீமியம் வந்து எவ்வளவு மூவ் ஆகும், அந்த பிரைஸ் வந்து எவ்வளோ மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் அந்த டெல்டாவுடைய கால்குலேஷன். இப்போ அட் த மனியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டெல்டா எவ்வளோ இருக்கும் அப்படின்னீங்கன்னா, 0.5 அப்படின்னு 50 விஷா அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டெல்டா இருக்கும். அப்போ ஸ்பாட் வந்து 100 பாயிண்ட் மூவ் ஆகும்போது, இது 50 பாயிண்ட் மூவ் ஆகும். இதுதான் இதோட கால்குலேஷன். வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, அந்த டைம் வேல்யூல இருந்து ஒரு 50 பாயிண்ட் அப்ல ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் 50 பாயிண்ட்ல ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ தேவைப்பட்டா டவுன் சைட்லயும் நீங்க வந்துட்டு டைம் வேல்யூல இருந்துட்டு ஒரு லைன் எடுத்துக்கலாம். இப்போ இங்க இருந்துட்டு நம்ம இதுல இருந்து ஒரு 50 பாயிண்ட் டவுன் சைடு பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் டைம் வேல்யூங்க அடிப்படையில இதுல இருந்து ஒரு 50 பாயிண்ட் அடிப்படையில நான் ஒரு லைன் எடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோதான். சிம்பிள். ஸோ டைம் வேல்யூக்கு மேல யார் இருக்காங்க? டைம் வேல்யூவுக்கு கீழ யார் இருக்காங்க? ஓகேவா? ஸோ இத நம்ம கம்பேர் பண்றோம். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டைம் வேல்யூல மெயினா நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவா என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஓப்பன் பிரைஸ். கரண்ட் ஓப்பன் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ அத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி ப்ரீவியஸ் க்ளோஸ் எங்க நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்ப கரண்ட் ஓப்பன் பார்த்தீங்கன்னா 178. ஓகே. ஸோ 178க்கு நான் இதுல வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ அத வந்து ஒரு ரெட் கலர்ல ஒரு லைனா நான் குடுத்துக்கிறேன். ஸோ இது ஒன் டே டைம் ஃப்ரேம்ல எடுத்தீங்கன்னா தான், அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் பிரைஸ் நமக்கு கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா கிடைக்கும். ஓகே. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்துரலாம். நேத்திக்கு க்ளோஸ் பிரைஸ் வந்து ரூ. 158 அப்படிங்கிறது நேத்து க்ளோஸ் நடந்திருக்கு. ஓகே. அப்ப 158 ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் யார் இருக்காங்க? அதே மாரி ஓப்பன் அபோவ் யார் இருக்காங்க அப்படின்னு பாருங்க. ரூ. 158 அப்படிங்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸ். ஸோ 158. ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு லைன் போட்டுக்குவோம். ஓகேவா? ஓகே. அப்ப இன்னைக்கு வந்துட்டு என்ன ஆக்சுவலா நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு? ஸோ கால் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஓப்பன். ஸோ ஓப்பன் ஆகி கீழ வந்திருக்கு. ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழ வந்திருக்கு. ஸோ அது அடுத்து வந்த பிரைஸ் எங்க அப்படின்னு பாருங்க. எக்ஸாக்ட்டா டைம் வேல்யூ. ஸோ இந்த டைம் வேல்யூவுக்கு கீழ கால் ஆப்ஷனுடைய கேண்டில் வரும்போது பிரைஸ் வந்து அங்க அக்செப்ட் ஆகல. அப்படியே வந்துட்டு பிரைஸ் வந்து ஜம்ப் ஆகி மேல போகுது. ஓகேவா? இங்க பாருங்க. ஸோ இப்ப அந்த கேண்டில் நான் மியூட் பண்ணிட்டேன். ஸோ காலோட ஓப்பன். இது ஓப்பன் பிரைஸ் 178. ஓகேவா? ஸோ 176ல இருக்கு. ஸோ ஆக்சுவலா 178 ஓப்பன். ஸோ 178 அப்படிங்கிறது ஓப்பன். ஓப்பன் ஆகி பிரைஸ் கீழ வருது. ஸோ இது ப்ரீவியஸ் க்ளோஸு. ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழ வருது.
ஸோ இங்கே கீழே டைம் வேல்யூ ரூ. 115 அப்படிங்கிறது இதோட டைம் வேல்யூ. ஓகேவா? ஸோ டைம் வேல்யூவுக்கு கீழே ப்ரைஸ் வருது, ஆனால் அக்செப்ட் ஆகலை. ஸோ டைம் வேல்யூக்கு கீழே ப்ரைஸ் வரும்போது ஜம்ப் ஆகி மார்க்கெட் வந்துட்டு டைம் வேல்யூக்கு இன்சைடில் போயிட்டு க்ளோஸ் வைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு புட் ஆப்ஷன் நமக்கு வந்து என்னன்னா டைம் வேல்யூவுக்கு கீழே வரணும். சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான், அது டைம் வேல்யூவுக்கு கீழே வரணும். அப்போ டைம் வேல்யூவுக்கு கீழே வரும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ வந்து புட் ஆப்ஷன் கீழே போகிறதுக்கான சான்சஸ் உண்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ அது எங்கே நடந்திருக்கு, எத்தனை மணிக்கு நடந்திருக்குன்னு பாருங்கள் எக்ஸாக்டாக. ஓகே ஓகே ஸோ 11 சாரி இங்கே இருக்குது, இதுக்கு முன்னே வந்துருச்சு 10:30. ஸோ 10:30க்கு தான் அது எக்ஸாக்டாக என்ன ஆகுது அப்படின்னா டைம் வேல்யூவுக்கு கீழே புட் ஆப்ஷன் கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கி. அது வரைக்கும் ரெண்டுமே டைம் வேல்யூவுக்கு மேலே தான் நிற்கி. அப்போ டைம் வேல்யூவுக்கு மேலே ரெண்டு ப்ரைஸும் நிற்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ப்ரீமியம் வந்து மொமெண்டம் வந்துட்டு பெரிய அளவில் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா எங்கே வேணாலும் மூவ் ஆகலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் அந்த டைமில் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா டைம் வேல்யூக்கு கீழே யார் வர்றாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ கால் வந்திருக்கு, கால் வந்த கால் திருப்பி அடுத்த உடனே டக்குன்னு போயிட்டு அடுத்த செகண்டே உள்ளே போய் க்ளோஸ் வச்சிச்சு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்துட்டு டக்குன்னு நம்ம வந்துட்டு சேஞ்ச் ஆயிரும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் வந்து நம்ம எடுத்திருந்தாலும் டக்குன்னு கேண்டில் போய் உள்ள க்ளோஸ் வைக்கும்போது டக்குன்னு அந்த பொசிஷன் கட் பண்ணிட்டு திருப்பி நம்ம கால் ஆப்ஷன் தான் போய் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள், காலையில் ஓப்பன் ஆகி ஓப்பன்லேருந்து இது வரைக்கும் வந்து புட் ஆப்ஷன் வந்து கீழே வரல, டைம் வேல்யூக்கு கீழே வரல. ஸோ கால் ஆப்ஷன் டைம் வேல்யூக்கு கீழே வந்திருக்கு, ஆனால் டைம் வேல்யூ கீழே ப்ரைஸ் வந்து அக்செப்ட் ஆகலை. அப்போ ரெண்டு விஷயம் இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்போ கால் ஆப்ஷன் வந்துட்டு டைம் வேல்யூவுக்கு கீழே வந்து ப்ரைஸ் வந்துட்டு அக்செப்ட் ஆகாமல் மேலே போயிடுச்சு. அதே மாதிரி புட் ஆப்ஷன் காலையிலேருந்து ஓப்பன் ஆகி 10:30 வரைக்கும் கிட்டத்தட்ட டைம் வேல்யூவுக்கு மேலே தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ 10:30க்கு அப்புறம் 10:30 தான் கரெக்டாக எக்ஸாக்டாக, அதை 10:30 ஓப்பன் டைம், 10:35க்கு இந்த கேண்டில் முடியும். அப்போ தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூவுக்கு கீழே வந்து புட் ஆப்ஷன் க்ளோஸ் வைக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ கன்ஃபார்ம் ஆகுது நமக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து அடுத்த ஒரு கால் ஆப்ஷன் தான் மேலே மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஹை. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஹை போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறது என்ன பண்ணுவோம்னா, இந்த விவேப் யூஸ் பண்ணேன். ஓகேவா? ஸோ விவேப் யூஸ் பண்ணும்போது எனக்கு இதில் இன்னொரு விவேப் ஒன்று உண்டு. ஸோ அது டைம் விவேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. ஸோ அது நம்ம யூஸ் பண்ணுவேன். ஸோ மேக்ஸிமம் இந்த விவேப் வந்துட்டு ப்ரைஸ் வரும். இல்லை அப்படின்னா அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டுடே ஓப்பன் போட்டிருக்கோம். ஸோ ஓகேவா? ஸோ டுடே ஓப்பன் எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க. டுடே ஓப்பனுக்கு மேலே தான் ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகுது. ஸோ டுடே ஓப்பன் அடுத்து வந்து நம்ம இதில் ஒரு 50 பாயிண்ட் லைன் ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த இதில் இருந்து ஒரு 50 பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லைன் இருக்குது. ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரைஸ் அதுக்கு மேலே இருக்கும்போது திருப்பி வந்து ப்ரைஸ் வந்துட்டு அதை வந்து சப்போர்ட் எடுத்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் மேலே போகுதான்னு பாருங்கள். ஸோ மேலே போகும் பட்சத்தில் நம்ம எடுக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு புட் ஆப்ஷன் வந்து டைம் வேல்யூக்கு கீழே இருக்கிறதுனால நம்ம வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எப்போ டைம் வேல்யூக்கு மேலே வந்து க்ளோஸ் வைக்கோ அப்போ நம்ம வந்துட்டு சுதாரிக்கணும். ஓகேவா? ஸோ ப்ரைஸ் வந்துட்டு திருப்பி கீழே வர்றதுக்கான இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு டைம் வேல்யூ அண்ட் இன்ட்ரென்சிக் வேல்யூ அடிப்படையாக வச்சு நம்ம பண்ணது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம நிறையா பார்க்கலாம். ஸோ இந்த டைம் வேல்யூவையும் இன்ட்ரென்சிக் வேல்யூவும் நம்ம ஆப்ஷன் ட்ரேடுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நமக்கு வந்துட்டு இந்த ப்ரீமியம் எல்லாம் வந்துட்டு நாளைக்கு எக்ஸ்பிரி டே அப்படிங்கிறனால ப்ரீமியமோட வேல்யூ கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கரண்ட் இதிலே வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த டைம் வேல்யூ வச்சு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இன்னும் ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்குமோ நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு நம்ம முன்னாடி 2 வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அது இந்த மணியில் இருக்கக்கூடிய அதை நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம். ஸோ அது அடுத்த வீடியோக்குள்ளே நம்ம வரக்கூடிய வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். புதுசாக நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இருப்பீங்க. ஸோ இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷனில் வரும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.